நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அந்த சாப்டர்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் கொஷினை பார்க்குறோம். சப்போஸ் தட் எலிமெண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் combine to form two compounds xy. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த எலிமெண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் combine to form two compounds xy2 and x3y2. சரி, இப்போ எலிமெண்ட் எக்ஸும் எலிமெண்ட் ஒய்யும் கம்பைன் ஆகிட்டு xy2 x3y2 கொடுக்குது. சரி, அந்த இதை நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா xy2 கொடுக்குது. அடுத்து எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து x3y2 கொடுக்குது. x3y2 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 டைம்ஸ் ஒய் எடுத்துக்கலாம். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 3 டைம்ஸ் எக்ஸு 2 டைம்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ when 0.1 mole of xy2, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே when 0.1 mole of xy2 weighs 10 கிராம் சொல்லியிருக்காங்க. xy2 0.1 mole எவ்வளவுன்னா 10 கிராம்ஸ் இருக்குது. அடுத்து அப்போ xy2 இப்போ xy2 எவ்வளவுன்னா 0.1 mole எடுத்துக்கிறோம். xy2 வந்து 0.1 mole எடுத்துக்கிறோம். அதனுடைய வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் இருக்குது. அதனுடைய வெயிட் வந்து 10 கிராம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாஸ் ஆஃப் xy2 அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிரும். அப்படின்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய். இந்த எக்ஸ்ன்றது அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ், இந்த ஒய்ன்றது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய். 2yன்னு போட்டிருக்கோம் ஏன்னா இங்கே ஒய் 2 இருக்குது. எக்ஸ் பிளஸ் 2y என்னன்னு சொல்லனாக்கா மாலிகுலர் மாஸ் ஆஃப் xy2 வந்துட்டு சொல்லலாம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் xy2 வந்துட்டு சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த பாயிண்ட் 0.05 mole ஆஃப் x3y2 weighs 9 கிராம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.05 mole ஆஃப் x3y2 weighs 9 கிராம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை எடுத்துக்கலாங்க. இப்போ 0.05 moles ஆஃப் x3y2 அதனுடைய வெயிட் எவ்வளோன்னா 9 கிராம். இந்த 9 கிராம x3y2 மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அப்போனா 3 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒய். இந்த 3x பிளஸ் 2y மாலிகுலர் மாஸ் ஆஃப் x3y2 அன்ட்டு சொல்லலாங்க. சரி, இப்போ இதை ஈக்குவேஷன் ஃபார்ம் மாதிரி எழுதிக்கிறோம். இதை எப்படி எழுதிக்கிறோம்னா எக்ஸ் பிளஸ் 2y இந்த இது இருக்குது இல்லைங்க 0.1 mole equal to 10/x plus y2 இருக்குது, x plus 2y இருக்குது இல்லை, அது என்ன பண்ணுறேன்னா x plus 2y is equal to என்னன்னு எழுதிக்கலாம்னா 100ன்னு எழுதிக்கலாங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ணலன்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3x plus 2y is equal to 9/0.05 அதை வந்து 180ன்னு எழுதிக்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் யூஸ் பண்ணி என்னத்தை கண்டுபிடிக்கலாம்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கலாம், அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஒய்யை கண்டுபிடிக்கலாம். சரி, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கினா என்ன வரும்னா 3x plus 6y is equal to 300 வருது. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 3x plus 2y is equal to 180 அப்படியே எழுதிட்டுங்க. சரி, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகுனா இந்த 3x கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்குதுன்னா 4y இருக்குது. 4y is equal to எவ்வளோ சொல்லணும் 120 சொல்லலாம். ஸோ y is equal to எவ்வளோ சொல்லணும்னா 30 சொல்லலாம். அப்போ y என்ற எலிமெண்ட்டினுடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளவு வருதுன்னா 30 வருது. சரி, இப்போ இந்த y-னுடைய அட்டாமிக் மாஸை வச்சு x-னுடைய அட்டாமிக் மாஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்குதுன்னா x plus 2y 2 இன்ட்டு ஒய்க்கு வந்து 30 is equal to 100. இதுல இருந்து x-னுடைய அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்கிறோம். அது எவ்வளவு வருதுன்னா 40 வருது. அப்போ என்ன சொல்லனாக்கா x-க்கு அட்டாமிக் மாஸ் 40 அன்ட்டும் y-க்கு அட்டாமிக் மாஸ் 30 அன்ட்டு சொல்லலாம். ஸோ என்ன ஆப்ஷன் வருதுனாக்கா ஏ ஆப்ஷன் வருதுன்ட்டு சொல்றோம். சரி, இங்க இந்த ஆப்ஷன்ல வந்து இங்க ஏ ஆப்ஷனை சொல்லியிருக்கோம். இங்க இந்த எக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுக்கு அட்டாமிக் மாஸை கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்க்கு அட்டாமிக் மாஸை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுக்கு அட்டாமிக் மாஸ் 40 வருது, ஒய்க்கு அட்டாமிக் மாஸ் 30 வருது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின் போகலாம். இந்த செகண்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் த மாஸ் ஆஃப் precipitate
இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. What is the mass of precipitate formed when 50 ml of 16.9% solution of silver nitrate is mixed with 50 ml of 5.8% NaCl solution அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கினாங்க. இன்னொரு சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல எவ்வளவு சில்வர் நைட்ரேட் இருக்குதுன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எவ்வளவு சில்வர் நைட்ரேட் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 16.9% சொல்யூஷன் அப்படின்னா 16.9% சொல்யூஷன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா 100 ml ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கனா அதுல 16.9 கிராம் சில்வர் நைட்ரேட் இருக்குதுன்னு அர்த்தம். இங்க கொடுத்திருக்கிற சொல்யூஷன் எவ்வளவு, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 50 ml கொடுத்திருக்காங்க. அப்போ 50 ml சொல்யூஷன் எடுத்துக்கனா அதுல எவ்வளவு சில்வர் நைட்ரேட் இருக்கும் அன்ட்டு பாருங்க. 50 ml சொல்யூஷன் எடுத்துக்கனா அதுல எவ்வளவு சில்வர் நைட்ரேட் இருக்கும் அன்ட்டு பாருங்க. அதாவது 2 ஆல டிவைட் பண்ணிருங்க. சோ இவ்வளவு சில்வர் நைட்ரேட் இருக்குது. அப்போ எவ்வளவு சில்வர் நைட்ரேட் எடுத்து நிற்கணும்ன்றது ஐடியா வந்திருக்கு. இது நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ணலாங்க. அதனால இந்த மாஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டை இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்றோம். சில்வருக்கு அட்டாமிக் மாஸ் 108, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16 into 3 48. இதை ஆட் பண்ணாக்கா சில்வர் நைட்ரேட்டுக்கு மாலிகுலர் மாஸ் வருது. அந்த மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணா சில்வர் நைட்ரேட்டினுடைய மோல்ஸ் நமக்கு கிடைக்கும். சில்வர் நைட்ரேட்டினுடைய மோல்ஸ் வந்து இவ்வளவு சில்வர் நைட்ரேட் மோல்ஸ் எடுத்து நிற்கிறோம். அதே போல சோடியம் குளோரைட் சொல்யூஷனுக்கு பார்க்க போறோம். அதே போல சோடியம் குளோரைட் சொல்யூஷனையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க சோடியம் குளோரைட் சொல்யூஷன், இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷனை 100 ml எடுத்துக்கிறோம். 100 ml ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எவ்வளவு சோடியம் குளோரைடு இருக்குதுன்னா 5.8 கிராம் இருக்குது. ஸோ 5.8 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இருக்குது. இங்க எவ்வளவு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க, 50 ml கொடுத்திருக்காங்க. அப்போ 50 ml ஆஃப் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு சோடியம் குளோரைடு இருக்குதுன்னா இதுல பாதி இருக்குங்க. இதுல பாதி எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா 2.9 கிராம் இருக்குது. 2.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இருக்குது. இதை நம்பர் ஆஃப் மோல்ஸாக மாற்ற போறோம். அதனால இந்த 2.9 இந்த சோடியம் குளோரைடுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ண போறோம். சோடியம்க்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 23 வரும். சிஎல்க்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35.5 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சோடியம் குளோரைடுடைய மாலிகுலர் மாஸ் வரும். அதாவது ஃபார்முலா மாஸ் அது எவ்வளவுனா 58.5 வரும். இது சிம்பிளிஃபை பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்குது. அது 0.049 மோல்ஸ் கிடைக்குது. அப்போ சோடியம் குளோரைடுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சில்வர் நைட்ரேட்டையும் சோடியம் குளோரைடையும் மிக்ஸ் பண்ணா என்ன பிரிசிபிடேட் வரும்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு என்ன பிரிசிபிடேட் வரும்னா சில்வர் குளோரைட் பிரிசிபிடேட் வரும். இதுதான் சால்ட் அனாலிசிஸ்ல குளோரைடுக்கான டெஸ்ட். குளோரைடுக்கான டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சால்ட் அனாலிசிஸ்ல குளோரைடை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. குளோரைடை எடுத்துக்கின்னு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிரிசிபிடேட் வரும். அப்படி ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா குளோரைடு இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் எதுக்காகன்னா குளோரைடை கன்ஃபார்ம் பண்றதுக்காக. அப்போ சில்வர் நைட்ரேட் குளோரைடோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா சில்வர் குளோரைடு ஒயிட் பிரிசிபிடேட்டை தருதுன்ட்டு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த சில்வர் குளோரைடு எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதான் கொஸ்டின். மாஸ் ஆஃப் சில்வர் குளோரைடு எவ்வளவு சில்வர் குளோரைடு பிரிசிபிடேட் ஆயிருக்குதுன்ட்டு தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. சரி, இப்போ சில்வர் நைட்ரேட் எவ்வளவு எடுத்துனுக்கிறோம், 0.049 மோல்ஸ் எடுத்துனுக்கிறோம். சோடியம் குளோரைடு எவ்வளவு, 0.049 மோல்ஸ். அப்போ இங்க ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் 1 மோல், சோடியம் குளோரைடு 1 மோல் தான். அப்போ சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் ஈக்யூ மோல்ஸா தான் ரியாக்ட் ஆகுது. இங்க இருக்கிறதும் ஈக்யூ மோல்ஸ் தான். அப்போனா சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிடும். ரியாக்ட் ஆயிட்டு எவ்வளவு சில்வர் குளோரைடு கொடுக்கும்னா 0.049 மோல்ஸை கொடுக்கும். 0.049 மோல்ஸ் கொடுக்கும். ரெண்டுமே கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆனதுனால ரெண்டுமே லிமிட்டிங் ரியாக்டன்ட் சொல்லலாம். ரெண்டுமே எதுவுமே ரிமைனிங் இருக்காதுன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா மாஸ் ஆஃப் சில்வர் குளோரைட் ப்ரொடியூஸ்ட் வேணும்.
மாஸ் ஆஃப் சில்வர் குளோரைட் ப்ரொடியூஸ்ட் வேணும்னா என்ன பண்ணனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைடு எடுத்துக்கோங்க, அதை அதனுடைய மாலிகுலர் மாஸால மல்டிப்ளை பண்ணிடுங்க. மாலிகுலர் மாஸ் சில்வர் குளோரைடுக்கு எவ்வளவுனா சில்வருக்கு அட்டாமிக் மாஸ் 108, குளோரினுக்கு 35.5, அப்போ எவ்வளவு வருதுன்னா 143.5 வரும். இது வந்து யாருக்குன்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் யாருக்குனாக்கா சில்வர் குளோரைட். இது ரஃபா எவ்வளவு வரும்னா 7 கிராம்ஸ் வருது. அப்படின்னாக்கா இங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னா 7 கிராம்ஸ் சில்வர் குளோரைட் பிரெசிபிடேட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷனை சொல்லலாம்னா 7 கிராம் சில்வர் குளோரைட். அப்போ செகண்ட் ஆப்ஷனை இதுக்கு ஆன்சரா சொல்லலாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இஃப் அவகேட்ரோ நம்பர் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் 6.022 into 10 power 23 per mole to 6.022 into 10 power 20 mole, this would change and சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, மாஸ் ஆஃப் 1 mole of carbon அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் 1 mole of carbon. இப்போ வந்து 1 mole of carbon எடுத்துக்கணும், 1 mole of carbon எடுத்துக்கணும், அதை வந்து கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் என்று சொல்லுவாங்க. கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளவுனா 12 கிராம். அதுல எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா 6.022 into 10 power 23 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியும். அப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்ல 12 கிராம், அதனுடைய மாஸ் அதுல 6.022 into 10 power 23 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மோல்னுடைய நம்பரை மாத்துறோம் அப்படி சொல்றாங்க. என்னன்னு மாத்துறாங்க, 6.022 into 10 power 20 அன்ட்டு மாத்துறாங்க. இப்படி மாத்தனா மாஸ் என்ன ஆகும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன்ல இத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா இங்க 10 பவர் 20ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் அன்ட்டு நம்ம செக் பண்ணலாங்க. அப்போ இந்த கொஸ்டின் மார்க் என்ற இடத்துல என்ன வரும்னா 12 into 6.022 into 10 to the power of 20 by 6.022 into 10 power 23 வருதுங்க. இதை சிம்பிளிஃபை பண்றோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு வருதுன்னா 12 into 10 to the power of -3 கிராம் வருதுங்க. அப்படின்னாக்கா அதாவது 6.022 into 10 power 23 கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கினா 12 கிராம். அதே 6.022 into 10 power 20 கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கினா 12 into 10 power -3 கிராம். அப்போ சொல்லுங்க, மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் மாறுதா இல்லையா? மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் மாறிக்குதா இல்லையா? பாருங்க, மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன், மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் எவ்வளவு? 6.022 into 10 power 23 கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கினா 12 கிராம். அதே நீங்க 1 மோல்னுடைய நம்பரை மாத்திட்டீங்கன்னா இப்படி 6.022 into 10 power 20 மாத்திட்டா மாஸ் எவ்வளவு வருது? 12 into 10 power -3 கிராம் தானே வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க சொல்ற பிரகாரம் கரெக்டா இருக்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க சொல்ற பிரகாரம் கரெக்டா தான் வருது. சரி, இப்போ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா the ratio of chemical species to each other in a balanced equation. Balanced equation போய் என்ன மாற போகுது? அது ஒன்றும் மாற போறது இல்லை. சரி, the ratio of elements to each other in a compound, இது மாறலன்னா இது மாறாது. The definition of mass in units of grams, மாஸ்க்கு யூனிட் வந்து கிராம் சொல்றோம், அதுல போய் என்ன மாற போகுது? மாறாது. அப்படின்னா இங்க என்ன சொல்றேன்னா இந்த கொஸ்டின் பிரகாரம் 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்னுடைய மாஸ் வந்து மாறும். ஏன்னா 12 கிராம் எடுத்துக்கினா அதுல இத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், 10 பவர் 23 ஆட்டம்ஸ் இருக்கும். நீங்க 10 பவர் 20 ஆட்டம்ஸா நீங்க 1 மோலுக்கு டெஃபினிஷனை கொடுத்தா மாஸ் என்ன ஆகும்? கண்டிப்பா மாறி தானே தீரும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1000 ஆட்டம்ஸை குறைச்சாச்சு. அப்போ மாஸ் என்ன ஆகுது? இது போல மாறுது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றோம். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை மாத்தினீங்கன்னா மாசும் மாறிடும் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஃபோர்த் கொஸ்டின் போறோம். இந்த ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க தி நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இஸ் மேக்சிமம் இன் அன்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.8 கிராம் கொடுத்திருக்காங்க. இந்த 1.8 கிராம் ஆஃப் வாட்டரை இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க. மாலிகுலர் மாஸ் வாட்டருக்கு எவ்வளவுனா 18. டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். இதை அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ மாலிகுல்ஸ் வருது. இத்தனை மாலிகுல்ஸ் வருது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு போலாம். செகண்ட் ஆப்ஷன்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 18 கிராம் ஆஃப் வாட்டர் கொடுத்திருக்காங்க. அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணிட்டு அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷன் போலாம்.
கொடுத்திருக்கிறது 18 மோல்ஸ். டைரக்டாவே மோல்ஸ் கொடுத்தாச்சு. அதை அப்படியே அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிடுங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைச்சிடும். ஃபோர்த் ஆப்ஷன்ல ஆங்களே டைரக்டா சொல்லிட்டாங்க, 18 மாலிகுல்ஸ் சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டைரக்டா சொல்லியாச்சு. அப்போ எங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வரும்னு பாருங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க, 18 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. மற்ற ஆப்ஷன்ல கம்மியா தான் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? 18 மோல்ஸ் ஆஃப் வாட்டர்ல நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, மற்ற ஆப்ஷனை விடன்னு சொல்லலாமா? அப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? தேர்ட் ஆப்ஷனை சொல்லலாம். இதுல தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது இந்த 4 ஆப்ஷன்ஸை பார்க்கும் போது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a mixture of gases contains H2 and O2 gases in the ratio 1:4 weight by weight. அப்பனா இந்த ரேஷியோவை எப்படி சொல்லணும்? மாஸ்ல சொல்லணும். இந்த ரேஷியோவை மாஸ்ல சொல்லணும். What is the molar ratio of the two gases? molar ரேஷியோவை கேட்கறாங்க. சரி, இப்போ என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க? என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க? மாஸ் ரேஷியோவை கொடுத்திருக்காங்க. யாருக்கு? ஹைட்ரஜனுக்கு, ஆக்சிஜனுக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் பை மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பை மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்தாச்சு. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு? 1. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு? 1. சரி, இந்த ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன ரேஷியோவை கேட்கறாங்க? மோலார் ரேஷியோ. சரி, அப்போ மோல்ஸ்ல கேட்கறாங்க. சரி, அப்போ மோல்ஸ் ஆஃப் H2 by moles of O2, moles of O2 இந்த ரேஷியோல கேட்கறாங்க. moles of H2 என்னன்னு சொல்லலாம்? mass of H2 by gram molecular mass of H2 அப்படி சொல்லலாம். அடுத்து moles of O2 எப்படி சொல்லலாம்னா mass of O2 by gram molecular mass of O2 ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ mass of H2 எவ்வளவுனா இதன் பிரகாரம், இந்த ரேஷியோ பிரகாரம் 1, molecular mass of H2 2, mass of O2 எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 4, கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் O2 எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் O2 வந்து 32 நமக்கு தெரிஞ்சது. எப்படி 32? அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16. அப்போ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 32 வருது. இது போல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ என்ன ரேஷியோ வரும்ட்டு நினைக்கிறீங்க பாருங்க. ஸோ என்ன ரேஷியோ வருதுன்னாக்கா 4:1, 4:1 வருது. அப்போ 4:1 வருதுன்னாக்கா எந்த ஆப்ஷன் வருதுன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனை சொல்லலாம். இந்த 5th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷனை சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டினுக்கு போறோம். ஓகே, இந்த 6th கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈக்குவல் மாசஸ் ஆஃப் H2 and O2 and மீத்தேன். அப்படின்னா H2 O2 மீத்தேன் எப்படி எடுத்துனுக்குறாங்க? ஈக்குவல் மாசஸ்ல எடுத்துனுக்குறாங்க. have been taken in a container of volume V at temperature 27 degrees Celsius in identical conditions. The ratio of volume of gases H2, O2 and methane would be. volume of gases சொல்றாங்க, கேக்குறாங்க. இங்க கொடுத்தது என்ன? ஈக்குவல் மாசஸ் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் கேசஸ் என்னன்னு கேக்குறாங்க ஐடென்டிக்கல் கண்டிஷன்ல. சரி, இப்போ அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் எடுத்துக்கலாம். அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் என்ன சொல்லுதுன்னா volume of gases is directly proportional to its number of moles when temperature remains same and pressure remains same. இதுதாங்க அவகேட்ரோ ஹைபோதீசிஸ் சொல்றது. வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சேமா இருந்து. இங்க என்ன கேக்குறாங்க? வால்யூம் ரேஷியோ கேக்குறாங்க. வால்யூம் ரேஷியோ எதுக்கு ப்ரொபோர்ஷனல்? நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனல். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரேஷியோவை சொல்லலாம். சரி, அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரேஷியோ சொல்லிடலாமா? சரி, வால்யூம் ரேஷியோ இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரேஷியோ. ஓகே, அப்போ மோல்ஸ் ஆஃப் H2 is மோல்ஸ் ஆஃப் O2 is மோல்ஸ் ஆஃப் மீத்தேன். இப்படி சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு சொல்லலாம்? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்லலாம். மோல்ஸ் ஆஃப் O2 எப்படி சொல்லலாம்? மாஸ் ஆஃப் O2 பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் O2 சொல்லலாம். அடுத்து மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் எப்படி சொல்லலாம்? மாஸ் ஆஃப் மீத்தேன் பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன் சொல்லலாம். கரெக்டா? சரி,
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. இப்போ மாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மீத்தேனுக்கு ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா ஈக்குவல் மாஸ்னா எல்லாமே ஒண்ணுன்னு எடுத்துக்கோங்க. சரி, ஹைட்ரஜனுக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளவுனா 2 இஸ்டு 1 பை ஆக்சிஜனுக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து 32 இஸ்டு அடுத்து மீத்தேனுக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் பாத்தீங்கன்னா 16. இதுதாங்க ரேஷியோ வருது. ஓகேங்களா? அப்ப ரேஷியோ என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்ப ரேஷியோ என்னன்னு சொல்லலாம் 16:1:2 அன்ட்டு சொல்லலாம். ஓகேவா? சரி, அப்ப இந்த क्वेश्चनக்கு என்ன ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 16:1:2, அதாவது வால்யூம் ரேஷியோ பாத்தீங்கன்னா 16:1:2 அன்ட்டு சொல்லலாம். ஓகே, சோ வால்யூம் ரேஷியோ எவ்வளவுனா 16:1:2 அன்ட்டு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनல when 22.4 liters of H2 gas is mixed with 11.2 liters of Cl2 gas each at STP condition. Okay, STP condition என்ன? Standard temperature and pressure. Standard temperature எவ்வளவு 273 Kelvin. Standard pressure எவ்வளவு 1 atmosphere. அந்த STP conditionல 1 மோல்க்கு எவ்வளவு வால்யூம்னா 22.4 liters. அப்போ 22.4 liters of H2 STP conditionல என்னன்னு சொல்லணும்னா 1 mole of H2 ன்னு சொல்லலாம். 1 mole of H2 சொல்லலாம். அடுத்து 11.2 liters of Cl2. 11.2 liters of Cl2 at STP என்ன சொல்லணும்னா half mole of Cl2 ன்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன கேக்குறாங்க? the moles of HCl gas formed. moles of HCl gas கேக்குறாங்க. சரி, அப்ப ரியாக்ஷனுக்கு போகலாம். ரியாக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரியாக்ஷன் யாருக்கு இடையில ரியாக்ஷன் நடக்குது? ஹைட்ரஜனுக்கு Cl2க்கு இடையில ரியாக்ஷன் நடக்குது. H2 plus Cl2 gives HCl. இதான் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ H2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 மோல் கொடுத்திருக்காங்க H2. Cl2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.5 மோல் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ HCl ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளவு ரியாக்ட் ஆகும்னு பார்க்கலாம். Cl2 வந்து 0.5 மோல் ரியாக்ட் ஆயிடும். ரிமைனிங் வந்து 0வா இருக்கும். H2 வந்து 0.5 மோல் தான் ரியாக்ட் ஆகும். 1 மோல் எடுத்துனுக்குறோம், ஆனா 0.5 மோல் தான் ரியாக்ட் ஆகும். ரிமைனிங் 0.5 மோல் அப்படியே தான் இருக்குங்க. ஏன்னா H2வும் Cl2வும் ஈக்யூ மோல்ஸ்ல தாங்க ரியாக்ட் ஆகும் ரியாக்ஷன் பிரகாரம். இப்போ HCl எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுனாக்கா Cl2 எவ்வளவு ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு டபுளா HCl ப்ரொடியூஸ் ஆகுது. Cl2 0.5 மோல் ரியாக்ட் ஆனதுனால HCl எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்னா 1 மோல் ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு நம்ம சொல்றோங்க. அப்போ இந்த क्वेश्चनல HCl எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லனாக்கா 1 மோல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். அதனால ஆப்ஷன் என்னன்னு சொல்றோம்னா ஏ ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை இங்க சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். ஓகே, இங்க நெக்ஸ்ட் क्वेश्चनல 1 கிராம் ஆஃப் மெக்னீசியம். மெக்னீசியம் எவ்வளவு கொடுத்திருக்கனா 1 கிராம் கொடுத்திருக்காங்க. சரி, இந்த 1 கிராம் ஆஃப் மெக்னீசியம் நம்ம என்னவா மாத்த போறோம்னாக்கா நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்திடலாங்க. 1 கிராம் ஆஃப் மெக்னீசியம் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்திடலாங்க. சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் மெக்னீசியம் பை கிராம் அட்டாமிக் மாஸ், அதாவது கிராம் பர் மோல். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்றோம். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.0416 மோல்ஸ். அப்போ மெக்னீசியம் எவ்வளவு மோல்ஸ்னா 0.0416 மோல்ஸ் மெக்னீசியம் இருக்குதுன்னு சொல்றோம். ஓகே, அடுத்து இஸ் burnt with 0.56 கிராம் ஆஃப் O2 in a closed vessel. இப்போ ஆக்சிஜனை பார்க்கலாம். ஆக்சிஜனுடைய மோல்ஸ் நம்ம பார்க்க போறோங்க. ஆக்சிஜனுடைய மோல்ஸ் என்னன்னா மாஸ் ஆஃப் ஆக்சிஜனை நியூமரேட்டர்ல எடுத்துக்கலாம். டினாமினேட்டர்ல அதனுடைய மாலிகுலர் மாஸை எழுதலாம். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் O2 எவ்வளவுனா 32 கிராம் பர் மோல். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணா ஆக்சிஜனுடைய மோல்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆக்சிஜனுடைய மோல்ஸை வந்து இப்படி சொல்லாங்க. ஆக்சிஜனுடைய மோல்ஸ் இவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். இப்போ இந்த மெக்னீசியத்தையும் இந்த ஆக்சிஜனையும் கம்பஷனுக்கு அலோவ் பண்றோம். அப்போ கம்பஷனுக்கு அலோவ் பண்ணும்போது என்ன வருது பார்க்கலாம். மெக்னீசியம் பிளஸ் ஆஃப் O2 gives மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சிஜனோட கம்பஷனுக்கு வச்சுனாக்கா மெக்னீசியம் ஆக்சைடை கொடுக்குது அன்ட்டு சொல்றோம். இங்க மெக்னீசியம் எவ்வளவு இருக்குதுனாக்கா 0.0416 மோல்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் எவ்வளவு எடுத்துக்கணும்னா 0.0175 மோல்ஸ் எடுத்துக்கிறோம். சரி, இங்க என்ன கேக்குறாங்கன்னாக்கா which reactant is left in excess and how much. யாரு வந்து எக்ஸஸா இருக்காங்கன்ட்டு கேக்குறாங்க. யார் வந்து எக்ஸஸ்? இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆஃப் டைம் ரியாக்ஷன் பத்தின இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம்
இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆஃப் மோல் ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா மெக்னீசியம் 1 மோல் ரியாக்ஷனுக்கு போகுது. அப்படின்னா ஆக்சிஜன் 1 டைம் ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா மெக்னீசியம் 2 டைம்ஸ் ரியாக்ஷனுக்கு போகுது. அப்படி பார்க்கும்போது இப்போ ஆக்சிஜன் 0.0175 மோல்ஸ் ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா மெக்னீசியம் எவ்வளவு போகும்? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா போகும். அவ்வளவுதானே? சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 0.0175 ரியாக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம், ரிமைனிங் 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ மெக்னீசியம் எவ்வளவு ரியாக்ட் ஆகும்? 2 × 0.0175 மோல்ஸ் ரியாக்ட் ஆகும். இப்போ மெக்னீசியம் ஏதாவது ரிமைனிங் இருக்குதான்ட்டு நம்ம பாக்குறோங்க. மெக்னீசியம் எவ்வளவு ரிமைனிங் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 0.0066 மோல்ஸ் ரிமைனிங் இருக்கு. அப்ப மெக்னீசியம் ரிமைனிங் இருக்குதுன்னா மெக்னீசியம் தானே லெஃப்ட் ரிமைனிங், அப்படின்னா மெக்னீசியம் தானே எக்ஸஸ் ரியாக்டன்ட். அப்போ ஆக்சிஜனை லிமிட்டிங் ரியாக்டன்ட் தானே சொல்லணும். அப்போ ஆக்சிஜன் வந்து லிமிட்டிங் ரியாக்டன்ட், மெக்னீசியம் வந்து எக்ஸஸ் ரியாக்டன்ட். சரி, எவ்வளவு மெக்னீசியம் ரிமைனிங் இருக்குதுன்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு மெக்னீசியம் ரிமைனிங் இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் அதனுடைய அட்டாமிக் மாஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு மெக்னீசியம் ரிமைனிங் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியும். அப்ப எவ்வளவு மெக்னீசியம் ரிமைனிங் இருக்குது? 0.16 கிராம் ரிமைனிங் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ வந்து யார் வந்து எக்ஸஸ்னா மெக்னீசியம் வந்து எக்ஸஸா இருக்குது. எவ்வளவு எக்ஸஸா இருக்குதுன்னா 0.16 கிராம் எக்ஸஸா இருக்குதுன்ட்டு இந்த கொஸ்டின்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 6.02 × 10⁻20 molecules of urea are present in 100 ml of its solution. What is the concentration? Concentration கேக்குறாங்க. சார் concentration molarity. Molarity is equal to என்ன ஃபார்முலா? number of moles of urea by volume of solution in liters. இதுதானங்க ஃபார்முலா மோலாரிட்டிக்கு. சரி, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளவு? 6.02 × 10⁻20 மாலிகுல்ஸ். 20 மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை என்னவோ பண்ணனா மோல்ஸா கன்வெர்ட் பண்ணோம். அதுக்காக இத அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணுங்க. அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பர் மோல், அவகேட்ரோ நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். டினாமினேட்டர்ல என்ன பண்றீங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை லிட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100 ml. அதை லிட்டரா மாத்துங்க, எவ்வளவு வரும்? 0.1 லிட்டர். ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்றேங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும்னாக்கா கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், அதாவது மொலாரிட்டி கிடைக்கும். அது எவ்வளவுனா 0.01 மோலார் அப்படி சொல்லலாம். அப்போ 0.01 மோலார் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லனா 0.01 மோலார் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா சொல்யூஷன் அப்படி சொல்லாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க பாருங்க. இன் an experiment it showed that 10 ml of 0.05 molar solution of chloride. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? 10 ml of 0.05 molar chloride. அப்படின்னா இந்த 10 ml-யும் 0.05 மோலாரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு நம்ம பார்க்கலாங்க. 10 ml-யும் 0.05 மோலாரையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா 0.5 மில்லி மோல்ஸ் கிடைக்கும். இது என்னது? குளோரைடு. 0.5 மில்லி மோல்ஸ் ஆஃப் குளோரைடு என்று சொல்லியிருக்காங்க. required 10 ml of 0.1 molar solution of silver nitrate. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 10 ml of 0.1 molar மல்டிப்ளை பண்ணா 1 millimole of silver nitrate கிடைக்கும். சரி, அப்போ silver nitrate 1 millimole இருக்கு. சரி, which of the following will be the formula of the chloride? chloride ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எது வந்து குளோரைடுனுடைய ஃபார்முலா அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இந்த குளோரைடு எடுத்துக்கலாம். இந்த குளோரைடை சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா AgCl precipitate கிடைக்கும். சரி, எவ்வளவு சில்வர் நைட்ரேட்னா 1 மில்லிமோல் ஆஃப் சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம். குளோரைடு பாத்தீங்கன்னா 0.5 மில்லிமோல் தான் இருக்குது. அப்போ குளோரைடு 0.5 மில்லிமோலா இருக்கும்போது சில்வர் நைட்ரேட் எவ்வளவு தேவைப்படுது? 1 மில்லிமோல் தேவைப்படுது.
அப்படின்னா சில்வர் நைட்ரேட் 2 டைம்ஸ் தேவைப்பட்டா குளோரைடு 1 டைம் இருக்குது அப்படின்னா 1 டைம்க்கு 2 டைம்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 2 times silver nitrate 2 times silver nitrate gives 2 times silver chloride. இப்படி இருக்குது. அப்போ இந்த குளோரைடுக்கான ஃபார்முலாவை 1 டைம் எடுத்துக்கினா சில்வர் நைட்ரேட் 2 டைம்ஸ் தேவைப்படுது. அப்படின்னா எந்த குளோரைடுக்கு இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இத 1 டைம் எடுத்துக்கினா குளோரைடு 2 டைம்ஸ் தேவைப்படும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இத 1 டைம் எடுத்துக்கினா குளோரைடு வந்து இத 1 டைம் எடுத்துக்கினா சில்வர் நைட்ரேட் 2 டைம்ஸ் தேவைப்படும். இத 1 டைம் எடுத்துக்கினா சில்வர் நைட்ரேட் 4 டைம்ஸ் தேவைப்படும். இத 1 டைம் எடுத்துக்கினீங்கன்னா சில்வர் நைட்ரேட் 1 டைம் தான் தேவைப்படும். அதனால சி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் விட்டுடலாம். அப்போ ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன். இதுல எது ஆன்சர் நம்ம பார்க்கணும். எது ஆன்சரா வரும் அன்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோங்க. இப்ப ஏ ஆப்ஷன் வருமா இல்ல பி ஆப்ஷன் வருமா அன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பி ஆப்ஷன் பிரகாரம் ஆன்சர் நமக்கு வருமான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்ப பி ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். பி ஆப்ஷன் HCl2 எடுத்துட்டோம். இதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன வருதுன்னா AgCl 2 டைம்ஸ் வந்துருச்சு பிளஸ் XNO3 டுவைஸ் XNO3 டுவைஸ் வந்தாச்சு. அப்போ இந்த பி ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஏ ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ஏ ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா என்றதை நம்ம செக் பண்றது. எப்படி செக் பண்றது ஏ ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதான்ட்டு? இப்போ இங்க இந்த குளோரைடு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குளோரைடு சொல்லும் போது இது என்னவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா Hg2Cl2 அப்படி எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா HgCl2 அப்படி எடுத்துக்கலாம். கரெக்ட் தானுங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகாரம் டைமரிக் ஃபார்ம் தானுங்க. அந்த டைமரிக் ஃபார்ம்ல இது போல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இந்த Hg2Cl2 is insoluble in water அப்படி இருக்கும்போது இது சில்வர் நைட்ரேட்டோட எப்படி precipitate தரும்? கொடுக்காது. ஆனா it is soluble in water அதனால இது வாட்டர்ல டிசால்வ் ஆகிறதுனால இது சில்வர் நைட்ரேட்டோட precipitate கொடுக்குது. அதனால என்ன ஆப்ஷனை சொல்லலாம்னா செகண்ட் ஆப்ஷனை இங்க ஆன்சரா சொல்றோம். ஓகேங்களா? சரி, அப்போ இங்க எந்த ஆப்ஷனை சொல்றோம்னா செகண்ட் ஆப்ஷன் ஆன்சரா சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்ல வராது சொல்லியிருக்கோம். சரி, இது மட்டும் தானா எக்ஸாம்பிள்? இல்ல வேற எக்ஸாம்பிளா கூட பார்க்கலாம் இல்ல அன்ட்டு நீங்க கேட்கலாம். சரி, வேற எக்ஸாம்பிளையும் செக் பண்ணி பார்க்கலாம். வேற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா குப்ரஸ் குளோரைட் இஸ் இன்சாலுபிள் இன் வாட்டர். இது வாட்டர்ல டிசால்வ் ஆகாத போது இது சில்வர் நைட்ரேட்டோட எப்படிங்க சில்வர் குளோரைட் precipitate தரும்? கொடுக்காது. அடுத்து CuCl2 இட் இஸ் சாலுபிள் இன் வாட்டர். இது வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. அதனால சில்வர் குளோரைட் precipitate கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். அதனால செகண்ட் ஆப்ஷனை ஆன்சரா சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஆன்சரா சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். which is the maximum number of molecules among the following? ஓகே, maximum number of molecules சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 44 கிராம் ஆஃப் CO2 கொடுத்திருக்காங்க. இத நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்துறதுக்காக இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ் 44. இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருக்குது. இத அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து செகண்ட் ஆப்ஷன்ல மாஸ் ஆஃப் ஓசோன் கொடுத்திருக்காங்க. இந்த ஓசோனுடைய மாஸ மாலிகுலர் மாஸால டிவைட் பண்றோம். மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணிட்டு அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்கும். சரி, தேர்ட் ஆப்ஷன்ல 8 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்றோம். அடுத்து அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்றோம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் SO2 எடுத்துக்கிறோம்.
அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்றோம். அடுத்து அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்றோம். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்குது. அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்சிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எங்க வருதுனாக்கா சி ஆப்ஷன்ல வருது. 4 அவகேட்ரோ நம்பர், 4 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் கிடைக்குது. இங்க மற்ற இடத்துல எல்லாம் அவகேட்ரோ நம்பர் தான் கிடைக்குது. அதனால 4 இன்ட்டு அவகேட்ரோ நம்பரை இங்க ஆன்சரா சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். The number of atoms in 0.1 mole of a triatomic gas. சரி, இப்போ 0.1 mole கொடுத்திருக்காங்க. 0.1 mole இதுல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்கும். அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்கும். அடுத்து ஒவ்வொரு மாலிகுல்லையும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 3 ஆட்டம்ஸ் இருக்குது. எப்படி சொல்றோம்? ட்ரை அட்டாமிக். அப்படின்னா ஒவ்வொரு மாலிகுல்லையும் 3 ஆட்டம்ஸ் இருக்குது. அதால 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.1, அவகேட்ரோ நம்பர் பாத்தீங்கன்னா 6.02 இன்ட்டு 10⁻23, அட்டாமிசிட்டி பாத்தீங்கன்னா 3, ட்ரை அட்டாமிக். இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைக்குது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு சொல்லனாக்கா இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வருதுன்னா 1.806 இன்ட்டு 10⁻23 ஆட்டம்ஸ் கிடைக்குது. அப்போ எந்த ஆப்ஷனை சொல்லலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ ஆப்ஷன் என்ன வருதுன்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் வருது. 1.806 இன்ட்டு 10⁻23 ஆட்டம்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றோம். சோ செகண்ட் ஆப்ஷனை சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க 25.3 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஓகே, சோடியம் கார்பனேட்டுக்கு என்ன ஃபார்முலா? Na2CO3. ஓகே, இப்போ சோடியம் கார்பனேட் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம்னாக்கா 25.3 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, சோடியம் கார்பனேட் 25.3 கிராம்ஸ் எடுத்துட்டுங்க. இட் இஸ் dissolved in enough water to make 250 ml of solution. ஓகே, இப்போ சோடியம் கார்பனேட்டுக்கு கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ சோடியம் கார்பனேட்டினுடைய கான்சன்ட்ரேஷனை பார்க்க போறோம். சோடியம் கார்பனேட் எவ்வளவு மாஸ் எடுத்துனுக்கிறோம்? 25.3 கிராம்ஸ் எடுத்துனுக்கிறோம். இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க. இதனுடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் இஸ் 106 கிராம் பர் மோல் கொடுத்திருக்காங்க. அதால டிவைட் பண்ணுங்க. சரி, டிவைட் பண்ண என்ன வரும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இந்த சொல்யூஷனுடைய வால்யூமால டிவைட் பண்ணுங்க. சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளவு? 250 ml. அப்போ லிட்டர்ஸ் எவ்வளவு வரும்? 0.25 லிட்டர்ஸ் வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும்னா மொலாரிட்டி ஆஃப் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் வரும். அது எவ்வளவுனா 0.955 மோலார். ஓகே, மொலாரிட்டி ஆஃப் சோடியம் கார்பனேட்டை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ அங்க என்ன கேட்கறாங்கன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறோம். இஃப் சோடியம் கார்பனேட் டிசோசியேட்ஸ் அப்படின்னா என்ன டிசோசியேட் ஆகுது? சோடியம் கார்பனேட் டிசோசியேட் ஆகுது. சோடியம் கார்பனேட் டிசோசியேட் ஆனா என்ன கிடைக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சோடியம்ன்றது ஃபர்ஸ்ட் குரூப்ல வருது. பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல வருது. அல்காலி மெட்டல்ஸ் எந்த சால்ட் இருந்தாலும் சரி, அதுல அல்காலி மெட்டல் இருந்தால் அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா அது கேட்டையானா மாறி சொல்யூஷனுக்குள்ள போயிடும், வாட்டருக்குள்ள போயிடும். அப்ப சோடியம் கார்பனேட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா இந்த சோடியம் கார்பனேட்ல இருக்கக்கூடிய சோடியம் எல்லாமே சோடியம் அயான்ஸா வாட்டர்ல போயிடும். அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது? ஆனியான். ஆனியான் என்னது? கார்பனேட். கார்பனேட் என்ற ஆனியான் இருக்குது. அப்ப சோடியம் கார்பனேட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா சோடியம் அயான்ஸ் கார்பனேட் அயான்ஸ் கிடைக்கும். கார்பனேட் அயான்ஸ் ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. கார்பன் தனியா ஆக்சிஜன் தனியா அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. ஏன் ஸ்பிளிட் பண்ணக்கூடாது? ஆக்சைடு எப்பவுமே வாட்டர்ல இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா? சரி, அதனால கார்பனையும் ஆக்சிஜனை மட்டும் பிரிக்காதீங்க. கார்பன் ஆக்சிஜன் அப்படியே இருக்கட்டும், கார்பனேட்டாவே இருக்கட்டும். ஓகேவா? சரி, அப்போ சோடியம் கார்பனேட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா என்னென்ன அயான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு? சோடியம் அயான்ஸ் கிடைக்குது, கார்பனேட் அயான்ஸ் கிடைக்குது. இப்ப நல்லா பாருங்க. சோடியம் கார்பனேட்டை ஒன் டைம் ஒரு மாலிகுல் டிசால்வ் ஆச்சுன்னா சோடியம் அயான்ஸ் எத்தனை கிடைக்குது? 2 டைம்ஸ் கிடைக்குது. கார்பனேட் 1 டைம் தான் கிடைக்குது. ஓகேவா? அப்ப சோடியம் கார்பனேட் 1 டைம் டிசால்வ் பண்ணா சோடியம் அயான்ஸ் 2 டைம்ஸ் கிடைக்குது, கார்பனேட் அயான்ஸ் 1 டைம் கிடைக்குது. அப்படின்னா
இப்போ அங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சோடியம் கார்பனேட் டிசோசியேட்ஸ் கம்ப்ளீட்லி. சோடியம் கார்பனேட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அயான் அண்ட் கார்பனேட் அயான்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி? சோடியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷனையும் கார்பனேட் அயானுடைய கான்சன்ட்ரேஷனையும் சொல்லுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, சோடியம் கார்பனேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.955 0.955 மோலார். இந்த சோடியம் கார்பனேட் எப்படி டிசோசியேட் ஆகுது? கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சுன்னா எவ்வளவு சோடியம் கொடுக்கும்? 2 டைம்ஸ் சோடியம் கொடுக்குமா இல்லையா? ஆமா. எத்தனை முறை கார்பனேட் கொடுக்கும்? ஒரே ஒரு முறை தான். அப்படின்னா 0.955 மோலார். அப்போ சோடியம் கார்பனேட் 0.955 மோலார் இருக்கும்போது அது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சுன்னா எவ்வளவு சோடியம் கொடுக்குது? 2 டைம்ஸ் சோடியம் கொடுக்குது, 1 டைம் கார்பனேட்டை கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா இங்க என்ன ஆன்சர் வரும்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ சோடியம் எவ்வளவு வருதுன்னா 1.91 மோலார் கிடைக்குது. சோடியம் வந்து 1.91 மோலார் கிடைக்குது. கார்பனேட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 0.955 மோலார் கிடைக்குது. ஓகே, கார்பனேட் வந்து 0.955 மோலார் கிடைக்குது. சோடியம் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1.91 மோலார் கிடைக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம் இந்த கொஸ்டின்ல. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன சொல்லலாம்னா செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் நான் என்ன பண்றேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட்ரஜனை நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ணலாங்க. இப்போ எவ்வளவு மாஸ்? 10 கிராம் கொடுத்திருக்காங்க. இந்த 10 கிராம் இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க. மாலிகுலர் மாஸ்க்கு யூனிட் என்னன்னா கிராம் பர் மோல். இப்போ எவ்வளவு வருதுன்னா 5 மோல்ஸ் கிடைக்குது. அப்போ ஹைட்ரஜன் எவ்வளவு? 5 மோல்ஸ் எடுத்துக்கிறோம். இனிஷியலா 5 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. சரி, அப்புறமா ஆக்சிஜன் எவ்வளவு பாருங்க? 64 கிராம்ஸ். ஓகே, இப்போ ஆக்சிஜனுடைய மோல்ஸை நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜனுடைய மோல்ஸ் என்னன்னா அதனுடைய மாஸ அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க. அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இந்த ரெண்டுத்தையும் எதுல எடுத்துக்கிறோம்? ஸ்டீல் வெசல்ல எடுத்துக்கின்னு எக்ஸ்ப்ளோட் பண்றோம். எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் கேஸ் அடுத்து ஆக்சிஜன் கேஸ் போத் ஆர் டேக்கன் இன் ஸ்டீல் வெசல் அண்ட் எக்ஸ்ப்ளோடட். எக்ஸ்ப்ளோட் பண்றோம். அப்படி பண்ணா என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரியாக்ஷன் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? வாட்டர் கிடைக்கும். சரி, இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஆஃப் எழுதிக்கலாம், இல்லாட்டி 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை எப்படி படிக்கலாம்? 1 mole of H2 react with half mole of O2 to give 1 mole of water. அப்படிதானங்க படிக்கணும். சரி, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹைட்ரஜன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹைட்ரஜன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க கண்டுபிடிங்க. 2 மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ யாரு கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆவாங்க? ஹைட்ரஜனா ஆக்சிஜனா? சரி, இப்போ ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆனா ஆக்சிஜன் ரிமைனிங் 0 இருக்கும். ஆக்சிஜன் 2 மோல்ஸ் ரியாக்ட் ஆனா ஹைட்ரஜன் எவ்வளவு ரியாக்ஷனுக்கு போகும்? 2 டைம்ஸ் போகும். அதனால 4 மோல்ஸ் போகும். அப்போ எவ்வளவு ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்குது? 1 மோல் ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்குது. இப்போ வாட்டர் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் 1 மோல் ரியாக்ஷனுக்கு போனா வாட்டர் 1 மோல் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க ஹைட்ரஜன் எவ்வளவு ரியாக்ஷனுக்கு போயிருக்குது? 4 மோல்ஸ் போயிருக்குது. அப்போ வாட்டர் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்? 4 மோல்ஸ் தானே ப்ரொடியூஸ் ஆகும். ஒத்துக்கிறீங்களா? ஓகே, அப்போ வாட்டர் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுனாக்கா 4 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றோம். அதனால எந்த ஆப்ஷனை சொல்லலாம்னாக்கா பி ஆப்ஷனை சொல்லலாம். ஓகே, வாட்டர் வந்து 4 மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல யாருங்க லிமிட்டிங் ரியாக்டன்ட்? லிமிட்டிங் ரியாக்டன்ட்னா அது கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிடணும், ரிமைனிங் இருக்கக்கூடாது. அதுதான் லிமிட்டிங் ரியாக்டன்ட். அப்போ ஆக்சிஜனை லிமிட்டிங் ரியாக்டன்ட் சொல்லலாமா? ஆமா. ஏன்? அது கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிடுச்சு. யாரு எக்ஸஸ் ரியாக்டன்ட்? எக்ஸஸ் ரியாக்டன்ட் என்ன? அது ரியாக்ஷன்ல கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிட்டு ரிமைனிங் இருக்கணும். இங்க யாரு ரியாக்ஷன்ல கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகுது? ஹைட்ரஜன். இது ரிமைனிங் இருக்குதா? இது ரியாக்ஷனுக்கு போக ரிமைனிங் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது எக்ஸஸ் ரியாக்டன்ட் சொல்றோம். அப்ப எக்ஸஸ் ரியாக்டன்ட்னா என்ன அர்த்தம்? அது ரியாக்ஷனுக்கு போயிட்டு ரிமைனிங் இருக்கும்.
அப்போ ஹைட்ரஜன் ரியாக்ஷனுக்கு போயிடுச்சு, ரிமைனிங் இருக்குது. அதனால ஹைட்ரஜன் என்னன்னு சொல்றோம்னா எக்ஸஸ் ரியாக்டன்ட் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிறோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா what volume of oxygen gas measured at 0 degree Celsius and 1 atmosphere is needed to burn completely 1 liter of propane gas measured under same conditions. Okay, இப்போ இங்க எந்த கேஸ் வந்து கம்பஷனுக்கு போகுது, எந்த கேஸ் பர்னிங்க்கு போகுது, எந்த கேஸ் எரியுது, புரோபேன் கேஸ். புரோபேனுக்கு என்ன ஃபார்முலா C3H8. இது யாரோட எரியுது, யாரோட கம்பஷனுக்கு போகுது, ஆக்சிஜன் கேஸோட கம்பஷனுக்கு போகுது. கம்பஷனுக்கு போகும்போது என்ன நடக்கும், இந்த புரோபேன்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்தா என்ன வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும். இந்த புரோபேன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்தா என்ன வரும், வாட்டர் வரும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது இங்க பாருங்க புரோபேன்ல கார்பன் 3 இருக்குது, அதனால கார்பன் டை ஆக்சைடு 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. புரோபேன்ல ஹைட்ரஜன் எத்தனை முறை இருக்குது, 8 டைம்ஸ் இருக்குது, அதனால வாட்டர் வந்து 4 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. 8 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆக்சிஜன் இங்க எத்தனை இருக்குது, கார்பன் டை ஆக்சைடுல 6, வாட்டர்ல 4, அப்போ டோட்டலா 10. அப்போ என்ன பண்றீங்க, இந்த 5ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நல்லா பாத்துக்கோங்க, ஒரு லா இருக்குதுங்க, கே-லுசாக் லான்ட்டு இருக்குதுங்க. அதாவது அந்த லா என்ன சொல்லுதுன்னா ஈக்குவேஷனை வால்யூம்ஸ்ல படிக்கலாம்னு சொல்லுதுங்க. எப்படி ஈக்குவேஷனை வால்யூம்ஸ்ல படிக்கிறது, ஈக்குவேஷனை நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல படிக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கோம், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ல படிக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கோம், வால்யூம்ல கூட படிக்கலாமா? ஆமா. எப்படின்னா அது கேஸா இருக்கும்போது, கேஸா இருந்துச்சுன்னா வால்யூம்ல படிக்கலாம்னு சொல்லுது. அப்படின்னா இந்த புரோபேன் 1 வால்யூம் ஆஃப் புரோபேன் ரியாக்ட்ஸ் வித் 5 வால்யூம்ஸ் ஆஃப் O2 to give 3 volumes of CO2 under similar conditions of temperature and pressure. ஓகேவா, வாட்டர் சொல்லாதீங்க, ஏன்னா அது லிக்விட்னு எழுதுறதுனால அதை சொல்லக்கூடாது. ஓகேவா, சரி, வால்யூம்ல நம்ம படிக்கலாம். ஓகே, அப்படின்னா 1 வால்யூம் என்னன்னு சொல்லணும்னா 1 லிட்டர்னு கூட சொல்லலாம். 1 liter of propane reacts with 5 liters of O2 to give 3 liters of CO2 under similar conditions of pressure and temperature. ஓகேவா, சரி, இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க, புரோபேன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 1 லிட்டர். 1 லிட்டர் ஆஃப் புரோபேனுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு தானே கேக்குறாங்க. எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது பாருங்க, 1 லிட்டர் ஆஃப் புரோபேனுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது, 5 லிட்டர்ஸ் தேவைப்படுது. கரெக்டா, அப்போ என்ன ஆப்ஷனை சொல்லலாம், இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சொல்லலாம். அப்போ 1 லிட்டர் ஆஃப் புரோபேனுக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது கம்ப்ளீட் கம்பஷனுக்கு போறதுக்கு. எப்படி கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லலாம், இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, பர்ன் கம்ப்ளீட்லின்னு சொல்லிட்டாங்க. அதனால கம்ப்ளீட் கம்பஷன் எடுத்துக்கினேன். கம்ப்ளீட்டாவும் அந்த 1 லிட்டர் ஆஃப் புரோபேனும் கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போதுன்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால அதுக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுதுன்ட்டு சொல்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनல பாத்தீங்கன்னா how many moles of lead to chloride, இது எப்படி எழுதுறது, இதுக்கு என்ன ஃபார்முலா, லெட்டுக்கு என்ன ஃபார்முலா, Pb. எப்படி Pb, பிளம்பம்க்கு ஃபர்ஸ்ட் பிளம்பம் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையில இருந்து Pb எடுத்துக்கணும். இங்க ரோமன் லெட்டர் 2 கொடுத்திருக்காங்க, ரோமன் லெட்டர் 2 கொடுத்திருக்காங்கன்னா +2ன்னு அர்த்தம். லெட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு அர்த்தம், +2 மீனிங். அடுத்து வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்க, குளோரைடு. குளோரைடுக்கு என்ன ஃபார்முலா, Cl-1. அப்போ கிறிஸ் கிராஸ் மெத்தட் மூலமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஃபார்முலா வருது, PbCl2 வருது. ஓகே, how many moles of lead 2 chloride will be formed from a reaction between 6.5 gram of lead oxide. ஓகே, இப்போ இங்க lead oxide எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6.5 கிராம் கொடுத்திருக்காங்க. ஓகே, 6.5 கிராம் எடுத்துக்கலாங்க. இப்போ lead oxide நான் எடுத்துக்கிறேன், இதனுடைய மாஸ் எவ்வளவுனா 6.5 கிராம். இதை நான் நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்காக இதனுடைய மாலிகுலர் மாஸால இதை டிவைட் பண்ண போறேன். லெட்டுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னா 208, ஆக்சிஜனுக்கு வந்து 16 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லெட் ஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ் கிடைக்குது. அந்த மாலிகுலர் மாஸ் இவ்வளவு சொல்றோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் லெட் ஆக்சைடு கிடைக்குது. அது எவ்வளவுன்னா சோ மோல்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, லெட் ஆக்சைடு மோல்ஸ் சொல்லியாச்சு. அடுத்து 3.2 கிராம் ஆஃப் HCl. ஓகே, HCl நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். மாஸ் எவ்வளவு, 3.2 கிராம். HCl மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3.2 கிராம் கொடுத்திருக்காங்க. அதனுடைய மாலிகுலர் மாஸால அதை டிவைட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இப்போ டிவைட் பண்ணா நமக்கு என்ன வருதுனாக்கா 0.087 மோல்ஸ் கிடைக்குது. 0.087 மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த லெட் ஆக்சைடும் HCl ரியாக்ஷனுக்கு போகுது. ஓகே, இந்த லெட் ஆக்சைடும் HCl ரியாக்ஷனுக்கு போனா
என்ன கிடைக்கும்னா லெட் குளோரைடு கிடைக்கும், அடுத்து வந்து வாட்டர் கிடைக்கும், அடுத்து வாட்டர் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக HCl 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ HCl என்றது ஆசிட் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆசிடோட லெட் ஆக்சைடு ரியாக்ஷன் போகுதுன்னா லெட் ஆக்சைடு என்ன பேஸ். ஆக்சுவலி லெட் ஆக்சைடு என்னன்னா பிளம்பஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆம்போட்ரிக். ஆம்போட்ரிக் என்ன அர்த்தம்? இது ஆசிடோடைய ரியாக்ஷனுக்கு போகும், பேஸோடைய ரியாக்ஷன் போகும். அப்படின்னா ஆசிட் HCl ஓடைய ரியாக்ஷன் போகும், பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட கூட இது ரியாக்ஷனுக்கு போகுங்க. அதனால இந்த பிளம்பஸ் ஆக்சைடு என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா ஆம்போட்ரிக் ஆக்சைடுன்ட்டு சொல்லுவாங்க. சரி, இந்த லெட் ஆக்சைடு எவ்வளவு மோல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்? 0.029 மோல்ஸ் எடுத்துக்கிறோம். HCl எவ்வளவு எடுத்துக்கிறோம்? 0.087 மோல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ரியாக்ஷன் நடக்குதுங்க. இப்போ எது ரியாக்ஷன்ல கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகும்ட்டு நம்ம எடுத்துக்கலாம்? HCl ரியாக்ட் ஆகும்னு எடுத்துக்கலாமா, இல்ல PbO கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகும்னு எடுத்துக்கலாமா? சரி, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ PbO 0.029 மோல்ஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா ரிமைனிங் 0 இருக்கும். அப்போ HCl டபுளா எடுத்துக்கணும். டபுளா எடுத்துக்கணும்னா இங்க 8, இங்க 5, இங்க 0. ஓகே, இவ்வளவு மோல்ஸ் HCl வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ எவ்வளவு மோல்ஸ் HCl ரிமைனிங் இருக்குதுன்ட்டு பாருங்க. HCl வந்து இவ்வளவு மோல்ஸ் ரிமைனிங் இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகே, PbCl2 எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு நம்ம பார்க்க போறோம். PbCl2 எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, 1 மோல் ஆஃப் PbO ரியாக்ஷன் போச்சுன்னா 1 மோல் ஆஃப் PbCl2 கொடுக்குது. அப்போ 0.029 மோல்ஸ் ஆஃப் PbO ரியாக்ஷன் போச்சுன்னா எவ்வளவு PbCl2 கொடுக்கும்? 0.029 மோல்ஸ் ஆஃப் PbCl2 கொடுக்கும். அப்போ இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா PbCl2 எவ்வளவு மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. how many moles of PbCl2 will be produced ன்னு கேட்டிருக்காங்க. அது எவ்வளவு மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 0.029 மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்னா செகண்ட் ஆப்ஷனை சொல்லலாம். அப்போ 0.029 மோல்ஸ் ஆஃப் PbCl2 is precipitated என்று சொல்றோம். let us complete